ஒரு அரசியல் தலைவர், மிகப்பெரிய நடிகர், இதையெல்லாம் தாண்டி ஒரு மனிதநேயமிக்க மகத்தான். ஏம்மா ஏன் சொல்லுங்கண்ணே. வணக்கம், என்னோடய பேர் ஜாக்குவார்நாதன். இன்றைக்கி நம்ம தமிழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு. ஒரு அரசியல் தலைவர், சிறந்த நடிகர், இதையெல்லாம் தாண்டி ஒரு மனிதநேயமிக்க ஒரு நல்லது ஒரு மனிதரை இழந்து விட்டோம் அப்படின்ற ஃபீலில் தான் மக்கள் எல்லாருமே தன்னுடைய குடும்பத்தில் நடந்த ஒரு துக்க நிகழ்வாக வருத்தத்தில் இருக்காங்க. இது தவிர்க்க முடியாத, இது என்றைக்குமே இது ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு தான். தமிழகத்திற்கு ஒரு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு தான். தன் குடும்பத்தில் நடந்த ஒரு துக்கம் நடந்தால் எந்த அளவுக்கு வருத்தப்படுவாங்களோ அந்த அளவுக்கு வருத்தப்பட்டு இன்றைக்கி திருநெல்வேலி மாவட்டம், கரூர் மாவட்டம், திருச்சி மாவட்டம், தென்காசி மாவட்டம்னு பல மாவட்டங்களில் இருந்து இன்றைக்கி வேன் பிடிச்சி ட்ரெயினில் தொங்கிக்கிட்டே, பஸ்ஸில் இடம் கிடைக்காமல் நின்றுக்கிட்டே வந்தெல்லாம் ஐயா கேப்டன் அவர்களுடைய அஞ்சலியை செலுத்துகிறாங்க. இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, 100 பேர் கூடினாலே அதில் ஒரு சிறிய அசம்பாவிதங்கள் நடந்து ஏதாவது உயிர் சேதங்கள் நடக்கும். இன்றைக்கி லட்சோபலட்சம் கூடின மக்கள் கூடின இடத்துல கூட சிறிய ஒரு அசம்பாவிதம் கூட நடக்கலை அப்படின்னா அது காரணமே நம்ம ஐயா கேப்டன் அவர்கள் தெய்வமாக இருந்து அனைவரையும் ஆசீர்வாதம் பண்ணி எந்த ஒரு இடையூறும் நடக்காமல் அனுப்பி வச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். பல பேரை வாழ வைத்த தெய்வம். அதாவது மக்களுக்கு அதை செஞ்சார் இதை செஞ்சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கலைத்துறையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இன்று ஸ்டாராக இருக்கக்கூடிய பலருக்கு வாழ்க்கை பிச்சை போட்ட மகான் அப்படின்னு தான் விஜயகாந்த் சார் அவர்கள் சொல்லணும். அவர்களோட முயற்சியால் அவர் தூக்கி விட்டு அவரை மிதித்து ஏணியாக நினைத்து ஏறியவர்கள் இன்று மேலே ஏறி சென்று அவரை எட்டி உதைக்கும் நிலை வந்தாலும் கூட அப்படிப்பட்ட மனிதர்களையும் மன்னிக்கக்கூடிய ஒரு மாமனிதர் தான் விஜயகாந்த் சார் அவர்கள். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமே என்றால் திரு வடிவேல் அவர்கள் மதுரை மண்ணிலிருந்து வரும்போது உடுத்த துணி இல்லாமல், திங்கிய உணவு இல்லாமல், யாருடைய ஆதரவும் இல்லாமல், சினிமாவில் யாருமே வாய்ப்பு கொடுக்காமல் எனக்கும் இந்த படத்திலே ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என்று பல இடங்களில் அலைந்து கொண்டிருந்த பொழுது இந்த மனிதர் சின்னக்கவுண்டர் படத்திலே அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்தார். அந்த படத்திலே 2 காமெடியர்கள் இருக்கிறார்கள், உனக்கு வாய்ப்பு இல்லை என்று இயக்குனர் சொல்லிய பொழுதும் கூட இவனுக்கு கண்டிப்பாக நீ கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இவருக்காக மன்றாடி கேட்டுக்கொண்டு இவருக்கு ஒரு வாய்ப்பை வாங்கி கொடுத்தார். மிகப்பெரிய இலக்கை அடைவதற்கு அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் காரணமாக இருந்தார். ஆனால் அவருடைய இறப்புக்கு கூட வடிவேல் அவர்கள் வரவில்லை என்பதும், வருத்தம் கூட தெரிவிக்கலை என்பதும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே போல் நம்ம தளபதி விஜய் அவருடைய நாளைய தீர்ப்பு படம் படுதோல்வி அடைந்தது. அந்த நேரத்திலே அவர் குடும்பத்தில் உள்ள அவரும் அவருடைய தகப்பனார் S.A. சந்திரசேகர் அவர்களும் மிகவும் நொந்து போய் உடைந்து போயிருந்தார்கள். என்னடா செய்வதென்று உடைந்து போயிருந்தார்கள். அப்பொழுது அவருடைய தந்தையார் அவர்கள் ஒரு கதையை 2 கதாநாயகர்கள் நடிக்கக்கூடிய ஒரு கதையை தேர்வு செய்து அப்பொழுது பிரபலமாக இருக்கக்கூடிய பாக்யராஜ் சார், கமல் சார், ரஜினி சார், இன்னும் பலரிடம் சென்று இந்த கதையை தெரிவித்த பொழுது யாருமே ஒத்துக்கொள்ளவில்லை. இரட்டை கதாநாயகர்கள் படத்திலேயே நான் நடிக்க மாட்டேன் என்று அனைவரும் நிராகரித்த பொழுதும் கூட மாமன்னன், மாமேதை, வாரி வழங்கிய வள்ளல் ஐயா கேப்டன் அவர்கள் கதையை கூட கேட்காமல் உங்களுக்காக நான் செய்கிறேன் என்று செந்தூர பாண்டி என்ற திரைப்படத்திலே முக்கியமான ஒரு வேடத்தை விஜய் அவர்களுக்கு கொடுத்துவிட்டு ஒரு அண்ணனாக, ஒரு அப்பாவாக அந்த படத்திலே ஜொலித்தார். செந்தூர பாண்டி இல்லை என்றால் இன்று விஜய் இல்லை. பட் இருந்தாலும் அவருக்கு அந்த நன்றி கடன் இருக்கிறது. பல வேளைகள் இருந்த பொழுதும் கூட இரவு நேரத்திலே அஞ்சலி செலுத்த வந்தார். வந்த இடத்திலே சில அசம்பாவிதங்கள் நடந்திருக்கிறது. இது தவறு. கண்டிப்பாக வராதவர்களுக்கு மத்தியிலே, அதாவது விஜயகாந்த் அவர்கள் போட்ட பிச்சையிலே வாழ்ந்தவர்கள் வரவில்லை. ஆனால் இவருக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. இவர் அதுக்கு அந்த நன்றி கடனுக்காக அஞ்சலி செலுத்த வந்தார். அவர் அந்த இடத்திலே சில அசம்பாவிதங்கள் நீங்கள் செய்தால் இந்த மேதைக்கு ஏற்படுத்திய களங்கம் என்ன காரணம்? இல்லை, அவருக்கு என்ன செருப்பை தூக்கி வீசியது வேண்டும் என்றே நடந்ததா இல்லை தவறாக நடந்ததா என்று தெரியவில்லை. அவர் தாமதமாக விட்டார் என்ற ஒரு குறை இருப்பதாக சொல்கிறார்கள். தாமதமாக வருவதற்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். ஒரே ஒரு கருத்தை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த இடத்திலே இவ்விடம் குறுகலாக இருக்கிறது, கூட்டம் அதிகமாக இருக்கிறது. அதனால் இங்கே வந்தால் நமக்கு பாதுகாப்பு இல்லை என கருதி பல நடிகர் நிராகரித்த பொழுதும் கூட திரு விஜய், இன்றைக்கி மிகப்பெரிய ஸ்டாராக இருக்கக்கூடிய விஜய் அந்த இடத்துக்கு வந்தார். அதுவே ஒரு மிகப்பெரிய மாஸ் தான். என்ன, யாருக்காக வந்தார்? கேப்டன் அவருக்காக வந்தார். அந்த இடத்துல நீங்கள் அவமானப்படுத்தக்கூடாது, படுத்திட்டீங்க. அன்னாருடைய ஆன்மா சாந்தி அடைய உங்களில் ஒருவனாக நானும் பிரார்த்திக்கிறேன். அப்புறம் தமிழக அரசுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி லட்சோபலட்சம் மக்கள் கூடிய இந்த இறுதி சடங்கில் ஒரு அசம்பாவிதம் கூட நடக்காத வண்ணம்
அனைத்து பகுதிகளும், அதாவது கிட்டத்தட்ட 11 கிலோமீட்டருக்கு மக்கள் கூடி நிற்கிறாங்க. 10 பேர்னால அடிச்சடி தள்ளு முள்ளு வெட்டு குத்து வந்துடும். பட் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி 11 கிலோமீட்டருக்கும் பந்தோபஸ்து காவல்துறையை போட்டு இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு காவல்துறை வந்து இரவு பகல் உறங்காமல் இந்த இறுதி சடங்கை வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்காங்க. அதுக்கு வந்து அதோடைய முக்கியமாக காரணமாக இருந்த தமிழக அரசுக்கும் முழு பொறுப்புடன் பாதுகாப்புடன் அனைத்து மக்களையும் காவல் காத்த தமிழக காவல்துறைக்கும் என்னுடைய கோடான கோடி நன்றிகள். அது மட்டும் இல்லாமல் இந்த சாலைக்கு, அதாவது ஆண்டாள் அழகர் திருமண மண்டபத்தின் இந்த சாலைக்கு கேப்டன் விஜயகாந்த் சதுக்கம் அப்படின்னு இன்னைக்கு பெயர் சூட்ட அறிவிச்சிருக்கீங்க. அதற்கும் தமிழக அரசுக்கு என்னுடைய கோடான கோடி நன்றிகள். இன்னும் ஒரே ஒரு கோரிக்கை. ஐயா வந்து மதுரை மண்ணிலிருந்து வந்து மிகவும் கஷ்டப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட அந்த குடும்பத்திலேருந்து வந்து நிறைய பேருக்கு வாழ்க்கை கொடுத்து அவர் சினிமாவில் சொலிச்சு அவருடைய வாழ்க்கை வரலாறை அனைத்து குழந்தைகளும் தெரிந்து கொள்ளும் விதமாக பாடப்புத்தகத்திலே பதிவிட வேண்டும் என்பது அவருடைய குடும்பத்தார் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நான் கேட்டுக்கொள்கிறேன். மற்றபடி ஒரு சிறிய மணிமண்டபம், அதாவது அனைத்து நடிகர்களுக்கும் நம்ம மணிமண்டபம் அமைக்கிறோம். இப்படி ஒரு மகானுக்கு தமிழக அரசு வந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து மணிமண்டபம் அமைத்து கொடுக்க வேண்டும் என்பது அவருடைய குடும்பத்தார் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி நடிகர் சங்கம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு கடனில் இருந்துச்சு. ஒரே ஒரு முறை தலைவராகி எல்லா கடனையும் அடைச்சிட்டாரு. இன்றைக்கி நடிகர் சங்க வளாகம் கட்டிக்கிட்டு இருக்கீங்க. அது கட்டி முடித்தவுடன் அந்த வளாகத்திற்கு, நடிகர் சங்க கட்டடத்திற்கு கேப்டன் பிரபாகரன் வளாகம் என்று பெயர் சூட்ட வேண்டும். அந்த வளாகத்தின் முகப்பிலே வாசலிலே கேப்டனுடைய 6 அடி வெண்கல சிலை, உண்மையாக, அதாவது சிலை மாதிரி இல்லாமல் உண்மையாக கேப்டன் என்றால் எவ்வளவு கம்பீரமாக நிற்பாரோ அதே மாதிரி ஒரு சிலையை திரு விஷால் அவர்கள் அமைத்து கொடுக்க வேண்டும் என்று என்னுடைய கோரிக்கையாக வைக்கிறேன். நிறைய மக்கள் அஞ்சலி செலுத்த வந்துட்டு இருக்காங்க. இவங்ககிட்ட பேட்டி கொடுக்கவும் நிறைய பேர் காத்திருக்காங்க. அதனால் நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.